இந்த ரத்தத்தில் உள்ள பொருள்களின் தன்மை, அதனால தான் நோய் வருதுன்னு தெரியாத வரைக்கும் அந்த வைத்தியரால் உங்களை குணப்படுத்த முடியாது. இந்த விண்வெளிக்கு போறவங்க என்ன எடுத்துட்டு போவாங்க தெரியுங்களாங்க? இந்த 15 உப்பு மட்டும் எடுத்துட்டு போவாங்களாமாங்க, அந்த மாத்திரை. தன் மனைவியுடைய சாம்பல்ல 12 தாது உப்புக்கள பார்த்தார் இல்லைங்களா? எல்லாத்துடைய சாம்பல்ல அதான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? சில பேர் அப்படி குண்டாயிட்டே போவாங்க. சிலர் ஒல்லியாயிட்டே போவாங்க. இப்ப இழுத்தோம்னா அப்படியே நிக்கும். உள்ள போகாதுங்க. அதுக்கப்புறமா இதை ரூ. 1 செலவில்லாமல் என்ன கேட்டா, இந்த விஷயம் எந்த பல் டாக்டருக்கும் தெரியாது. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். மேக்ரோ நியூட்ரியன் அப்படின்னா என்னன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் 3 தாங்க. மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து. எழுதிக்கங்க. மேக்ரோ நியூட்ரியன் அப்படிங்கிற பேரூட்டச்சத்துன்னா என்னன்னா, 1 கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்து, 2 புரதச்சத்து அப்படிங்கிற புரோட்டீன், 3 கொழுப்புச்சத்து அப்படிங்கிற ஃபேட். ஓகே. அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சுவிட்சர்லர் தன் மனைவியுடைய சாம்பல்ல 12 தாது உப்புக்கள பார்த்தார் இல்லைங்களா? எல்லாத்துடைய சாம்பல்ல அதான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த 12 உப்போட பேர் சொல்றேன். இத மட்டும் எழுதி வச்சுக்கங்க. நமக்கு வர நோய்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த 12 தாது உப்புக்கள் குறைபாடே. ஒவ்வொன்னா எழுதிக்கங்க. 1 இப்ப நான் சொல்றது என்னது? மைக்ரோ நியூட்ரியனுடைய பட்டியல். 12 தாதுக்கள் பட்டியல். 12 செல் சால்ட். 1 கால்சியம் புளோரைடு. 2 கால்சியம் பாஸ்பேட். 3 கால்சியம் சல்பேட். திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த 12 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. எழுதி வச்சுக்கங்க. இது புரிஞ்சா இனிமேல் உங்க நோயை நீங்களே குணப்படுத்திடலாம். 1 கால்சியம் புளோரைடு. 2 கால்சியம் பாஸ்பேட். 3 கால்சியம் சல்ஃபேட். 4 அயர்ன் பாஸ்பேட். 5 பொட்டாசியம் குளோரைடு. 6 பொட்டாசியம் பாஸ்பேட். 7 பொட்டாசியம் சல்பேட். 8 மெக்னீசியம் பாஸ்பேட். 9 சோடியம் குளோரைடு. 10 சோடியம் பாஸ்பேட். 11 சோடியம் சல்ஃபேட். 12 சிலிக்கா. இது ஒருவேளை நீங்க சரியா எழுதிருக்க முடியலன்னா, நீங்க கூகுள் சர்ச்ல போய் 12 டிஷ்யூ லிஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த 12ம் உங்களுக்கு வரும். இந்த விண்வெளிக்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா? இந்த விண்வெளிக்கு போறவங்க என்ன எடுத்துட்டு போவாங்க தெரியுங்களாங்க? இந்த 15 உப்பு மட்டும் எடுத்துட்டு போவாங்களாமாங்க, அந்த மாத்திரை. இப்ப நான் சொன்ன 12 உப்பு இருக்கு இல்லைங்களா? மைக்ரோ நியூட்ரியன். இத மருந்து ரூபத்துல, மாத்திரை ரூபத்துல எடுத்துட்டு போவாங்களாமா. இது இல்லாம கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். அப்போ ஒரு மனிதனோட நோய குணப்படுத்துறதுக்கு அத்தியாவசிய தேவை மொத்தம் 15 தான். இப்ப சொன்ன இந்த 15யும் பவுடரா மாத்தி, வீரியத்த அதிகம் பண்ணி, சின்ன சின்ன மாத்திரைகளாக விண்வெளிக்கு எடுத்து போவாங்களாமா. அப்ப அவங்க அந்த மாத்திரைய மட்டும் சாப்பிட்டுட்டா, அது பிளட்ல கலந்து, அந்த விண்வெளி பயணத்த முடிச்சுட்டு, பல மாதங்கள் கழிச்சு திரும்பி பூமிக்கு வர வரைக்கும், அவங்களுடைய நோய் குணமாகி, அவங்க ஆரோக்கியம் இழக்காமல், சக்தியோட அப்போ செயல்படுறதுக்கு இதத்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 15 விஷயம்ங்கிறது வைத்தியத்துல மிக 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 முக்கியமானது. நமக்கு வர நோய்களுக்கு இதுதான் காரணமா? இப்படி செஞ்சா சரியா போயிருமா? அப்படின்னு எளிமையா புரியுங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வைத்தியருக்கு
இந்த இரத்தத்தில் உள்ள பொருள்களின் தன்மை, அதனால தான் நோய் வருதுன்னு தெரியாத வரைக்கும் அந்த வைத்தியரால் உங்களை குணப்படுத்த முடியாது. இப்ப பாருங்க, மிக எளிமையா புரியிற மாரி இருக்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு தாது ஊட்டச்சத்தும் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா 15 பொருளு. மேக்ரோல மேக்ரோ நியூட்ரிஷன் 3, மைக்ரோ நியூட்ரிஷன் 12. இந்த 15 பொருளும் குறையும் பொழுது என்னென்ன வியாதி வரும்னு சொல்லப் போறேங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு. இப்ப நான் ஒவ்வொண்ணா சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓஹோ! அப்ப நம்ம ரத்தத்தில இந்த பொருள் தான் இல்ல. அப்படின்னு புரிஞ்சிரும் உங்களுக்கு. முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கங்க. சிகிச்சை அப்புறம் பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொண்ணா சொல்லப் போறேங்க. ஒவ்வொரு தாது உப்பும் ரத்தத்தில் குறையும் பொழுது என்ன வியாதி வரும்? அதோட சிம்ப்டம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா இதை ரூ. 1 செலவில்லாமல் இப்ப என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு தாது உப்பும் நம்ம ரத்தத்தில் குறையும் பொழுது என்ன வியாதி வரும்னு சொல்லப் போறேன். இத கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா, அத எப்படி இயற்கை முறையில சரி பண்றதுன்னு சொல்லப் போறேங்க. பொறுமையா கவனிச்சு, நோட்ஸ் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இனிமேல் உங்க வியாதியை நீங்களே குணப்படுத்தலாம். அன்பு நண்பர்களே, 12 ஊட்டச்சத்துக்கள். அதுல ஒவ்வொண்ணா பார்க்கலாம். முதல்ல கால்சியம் புளோரைடு. நமது ரத்தத்தில் கால்சியம் புளோரைடு அப்படிங்கிற ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா, என்ன வியாதி வரும்? அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். கடைசியா என்ன பண்ண போறேன்னா, இதை எப்படி சரி செய்றதுன்னு சொல்லப் போறேன். இங்க பாருங்க, ரத்தத்தில எந்த பொருள் இல்லன்னாலும், அத 4 வகையா சரி செய்யலாம். 1 உணவின் மூலம் சரி செய்யலாம். 2 சூப், ரசம், சூப் மூலமா சரி செய்யலாம். 3 மூலிகை மூலம் சரி செய்யலாம். 4 பயோகெம் அப்படிங்கிற அந்த மருந்து மூலமா சரி செய்யலாம். இந்த 4 வித்தையும் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணாவே சரியாயிரும். அப்ப 4 பண்ணா இன்னும் சீக்கிரமா சரியாயிடும். கால்சியம் புளோரைடு. பல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், நமது ரத்தத்தில் கால்சியம் புளோரைடு அப்படிங்கிற ஒரு பொருள் குறைந்தால் மட்டும் தான் இந்த வியாதி வரும். ஆமாங்க. என்ன கேட்டா, இந்த விஷயம் எந்த பல் டாக்டருக்கும் தெரியாது. பல்ல என்னங்க பிரச்சனை வரும்? பல்லுல சொத்த பல்லு வரும். பல்லு கரையாக்கும். பல்லு உடைஞ்சிரும். ஈறுகள் தேஞ்சு போகும். இனாமல் கெட்டுப் போகும். ஈறு வீக்கம், அப்புறம் பல் ஆடுறது, கூசுறது, இப்படி பல் நெறைய பிரச்சனை இருக்குங்க. புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த பல் டாக்டர்ட்ட போனாலும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல்ல அடைக்கலாம், பல்ல எடுத்தரலாம், புதுசா ஒரு பல்லு வைக்கலாம், இம்ப்ளான்ட் பண்ணலாம். இப்படி நெறைய ஐடியாலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேங்க, உங்களுக்கு பல்லுல ஒரு பிரச்சனை இருக்குன்னாவே, உங்க ரத்தத்தில கால்சியம் புளோரைடு அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை. அத வச்சுட்டா, பல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும். நோட் பண்ணிக்கங்க. சில பேருக்கு இங்க பாருங்க பல் நோய்கள 2ஆ பிரிக்கலாம். சில பேருக்கு எகுரு நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கங்க. இந்த பல்லு இருக்கு இல்லைங்களா? இந்த பல்லு ஒரு எலும்புல உட்கார்ந்திருக்கு. பல்லு வேற, பல்லு எலும்பு வேற, ஈறு வேற, இனாமல் வேற. பல்லுக்கு ஒரு எலும்பு இருக்குங்க. அந்த எலும்புக்கு மேல எகுரு இருக்கும். அதுக்கு நடுவுல பல்லு இருக்கும். பல்லு மேல இனாமல் இருக்கும். நல்லா கவனிங்க. சில பேருக்கு பல்லு சொத்த விழுகும். ஆனா, எகுரு, ஈறு, ஈறுகள் வலுவா இருக்கும். அவங்களுக்கு ரத்தத்தில மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லைன்னா தான், பல்லு சொத்த விழுகும், ஈறு ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு பல்லு நல்லா இருக்குங்க. ஈறுகள்ல பிரச்சனை வரும். ஈறு உள்ள போயிட்டே இருக்கும். எலும்பெல்லாம் தேஞ்சு போயிரும். பல்லு நல்லா இருக்கும். சொத்தையே விழுகாதுங்க. ஆனா விழுந்துரும். இல்ல அந்த பல்லுடைய அந்த ஈறுகள் கேப் அதிகமாகும். புரிஞ்சுக்கங்க. பல் நோய 2ஆ பிரிக்கலாம்.
பல் நல்லா இருக்கும். அந்த ஈறு, எலும்பு, எனாமல் தேஞ்சு போகும். இன்னொன்னு, பல்ல எல்லா பிரச்சனையும் வரும். ஈறுல, எலும்புல, எனாமல்ல பிரச்சனை வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பற்கள் நன்றாக இருந்து ஈறுகளில் பிரச்சனை வந்தால் கால்சியம் ஃப்ளூரைடு ரத்தத்தில இல்லன்னு அர்த்தம். அப்ப அத வச்சுட்டா அந்த வியாதி குணமாயிரும். சில பேருக்கு பல்லுல தான் பிரச்சனை. பல்லு வலி, சொத்த பல்லு அப்படின்னா, மெக்னீசியம் பாஸ்பேட் மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் ரத்தத்தில குறையறனால தான் இந்த பிரச்சனை வருது. இத கொண்டே வச்சுட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இருக்கிற நிலைமையில பல் மருத்துவத்துக்கு தாங்க நெறைய செலவாகுது. மத்த எல்லா வியாதிக்கும் கூட கம்மி தான். பல்வலி வரும்போது வேற எதுவுமே பண்ண முடியலைங்க. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த மருத்துவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கறாங்க. போனாவே 15,000 30,000 தான். எனவே இந்த விஷயத்தை பல் மருத்துவர்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண விஷயம். இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றத விட பல் மருத்துவர்கள் நீங்க சொல்லும் பொழுது, மக்கள் ஃபாலோ பண்ணி எல்லா பல் வியாதியும் குணப்படுத்திருவாங்கங்க. அதனால புரிஞ்சுக்குங்க. கால்சியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிற ரத்தத்தில ஒரு பொருள் குறையும் பொழுது, பல், எலும்பு, பல் ஈறு பிரச்சனை வருது. மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் குறையும் பொழுது பற்களில் பிரச்சனை வருது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், கால்சியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிற பொருள் குறையும் பொழுது என்னென்னலாம் வியாதி வரும்னு பட்டியல் சொல்லப் போறேங்க. டிஷ்யூ எலாஸ்டிசிட்டி, அதாவது இந்த தசை இருக்கு இல்லைங்களா, தசை மசில்ஸ் இது விரிஞ்சு சுருங்கும் தன்மை இழந்து போகுது. சில பேர் அப்படி குண்டாயிட்டே போவாங்க. சிலர் ஒல்லியாயிட்டே போவாங்க. இப்ப இழுத்தோம்னா அப்படியே நிக்கும். உள்ள போகாதுங்க. புரிஞ்சுக்கங்க. சதை விரிந்து சுருங்கும் தன்மையில் பிரச்சனை இருந்தால் இரத்தத்தில் கால்சியம் ஃப்ளூரைடு இல்லை என்று அர்த்தம். தோல்வியாதிகள், தோல்வியாதிகளுக்கு காரணம் பைல்ஸ். ஒருத்தருக்கு பைல்ஸ் வருதுன்னா ரத்தத்தில் கால்சியம் ஃப்ளூரைடு இல்லைன்னு அர்த்தம். இந்த மசில் ஹார்ட்னஸ், அதாவது சதையெல்லாம் இறுக்கமாக இருக்கிறது, இந்த கால்சியம் ஃப்ளூரைடு பிளட்ல வச்சிட்டோம்னா அது சரியாக போயிடும். கடினமான கட்டிகள், நெறி கட்டுதல், குதிகால் எலும்பு வளர்ச்சி. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு குதிகாலில் எலும்பு வளருதுங்க. உண்மையிலேங்க பல வருடமாக நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் சிகிச்சையே கிடைக்கலைங்க. அதுக்கு என்ன செய்யறதுனே தெரியலைங்க. இப்போ தான் கிடச்சிருக்கு. ரத்தத்தில் கால்சியம் ஃப்ளூரைடை வச்சிட்டோம்னா இந்த எலும்பு வளர்ச்சி சரியாக போயிடுதுங்க. அது உள்ளே போயிடுதுங்க, சரியாயிருதுங்க. ஹெரன்யா, சதைப்பற்று உள்ள இடங்களில் வரும் பிரச்சனை. பின்பக்கம், தொடை, இந்த ஆர்ம்ஸ், சதைப்பற்று அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வலிக்குது, அங்கே பிரச்சனை வருதுன்னா கால்சியம் ஃப்ளூரைடு தான் காரணம். இரத்த நாளங்களில் கால்சியம் படிவு, இதற்கு காரணம் கால்சியம் ஃப்ளூரைடுங்கிற அந்த சத்து பொருள் ரத்தத்தில் இல்லைன்னு அர்த்தங்க. பாருங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வியாதி யாருக்கெல்லாம் இருக்குதோ ரத்தத்தில் கால்சியம் ஃப்ளூரைடு இல்லை. அதை உணவின் மூலமாக, சூப் மூலமாக, மூலிகை மூலமாக, பயோக்கம் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வச்சிட்டோம்னா இந்த வியாதிகள் குணமாகுது. இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா, அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில் இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு,
5 ஆப்பிள் சிடார் வினிகர் 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.